ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம் சர்க்கம் 30. கரண் வதமும் சீதை ராமனை அணைந்து ஆனந்தப்படுதலும். கரண் தன் கதை துண்டிக்கப்பட்டதால் நிராயுத பாணியாகி நின்றனன். அவனை நோக்கி ராமன், ராட்சத தமனே, இதுவரை நீ உன் பலத்தை பற்றியும் சாமர்த்தியங்களை பற்றியும் என்னென்னவோ கூறினை. இப்பொழுது உன் கதை என் பானங்களால் துண்டிக்கப்பட்டு கீழே வீழ்ந்ததே. இனி நீ என்ன செய்ய போகின்றனை? என்னை நீ கொல்ல போவதாக சொல்லி இப்படி இவ்வளவு சீக்கிரத்திலேயே பரிபவம் அடைந்தனையே. துஷ்ட சுபாவம் உடையவனே, அற்பனும் கொடிய சுபாவம் உள்ளவனுமான உன் வார்த்தை சுத்த அபத்தம் ஆயிற்றல்லவா? இதோ நான் உன் பிராணனை பறிக்கப் போகிறேன். நீ இறந்த பின்பு ரிஷிகளுக்கு இத்தண்டகாரண்ய பிரதேசம் சுகமான வாசஸ்தானமாக போகிறது. ராட்சச பயலே, பிராமணர்களுக்கு சத்ருவாய் இருப்பவனே, முனிவர்கள் நெருப்பில் அவிசை ஹோமம் செய்யும் போது உன்னால் என்ன விக்னம் வருமோ என்று சந்தேகப்பட்டு கொண்டே அவிசை அதில் விடுவார்கள். இப்படிப்பட்ட பாபிஷ்டனான உன்னை கைப்பிடித்ததற்கு உன் மனைவிகள் துக்கம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்றனன். இன்னனம் இருவரும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் நடத்தி கொண்டிருக்கும் போது கரண் திடீரென்று ஒரு பெரிய மரத்தை வேருடன் பிடுங்கி எடுத்து ராமன் மேல் வேகமாக விட்டெறிந்து, நீ செத்தாய் என்று கூறி சிம்மநாதம் செய்தனன். ராமன் அம்மரத்தை பல பானங்களால் தகர்த்து மிகுந்த கோபாவேசத்துடன் கரனை 1000 பானங்களால் யுத்தத்தில் வேதித்தனன். அவயவங்கள் எல்லாம் சல்லடை கண்களாக துளைக்கப்பட்ட கரண் ரத்தம் உடம்பெல்லாம் வழிய வேகமாக ராமனை எதிர்த்து ஓடி வந்தனன். பிறகு தேவேந்திரனால் அகஸ்தியர் மூலம் தனக்கு கிடைத்த பிரம்மதண்டத்தை போன்ற ஒரு பானத்தை ராமன் கரண் மேல் பிரயோகித்து அவன் உயிரை வாட்டினன். அந்த ராமபானத்தால் அடியுண்ட கரண் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால் கொல்லப்பட்ட விருத்தாசுரனை போல தரையில் வீழ்ந்தனன். மகரிஷிகளும் தேவதைகளும் ராமனை மிகவும் கொண்டாடி வாழ்த்தினர். தேவதைகளும் சாரணர்களும் பேரி வாத்தியங்களை முடக்கிக் கொண்டு ராமன் மேல் புஷ்ப மழையை பெய்தனர். பின்னும் அவர்கள், இந்த ராமன் ஒருவன் தன்னந்தனியாக 14,000 ராட்சசர்களை 1.5 முகூர்த்தத்தில் கொன்றனனே, இதென்ன ஆச்சரியம்! இவனது சாமர்த்தியம் விஷ்ணு தேவனுடையதை போல் விளங்குகிறதே என்று சொல்லி தம் தம் இருப்பிடங்களுக்கு சென்றனர். அச்சமயம் லக்ஷ்மணன் ராமனுடைய பராக்கிரமத்தை பார்த்து சீதையுடன் சந்தோஷமுற்று மலை குகை நின்றும் வெளியே வந்து ஆசிரமத்தில் நுழைந்து ரிஷிகளால் பூஜிக்கப்பட்டிருக்கும் ராமனை கண்டனன். சீதை இன்னனம் சமஸ்த சத்ருக்களையும் நாசம் செய்து மகரிஷிகளுக்கு சுகத்தை விளைத்த அந்த ராமனை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்து கணவனை அழுந்த கட்டிக்கொண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தனள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం.